மருமகனே ஐயோ அத்தைய குளிக்கும் போது மறைஞ்சிருந்து பார்த்த மருமகனே அழகர் மலையழகா மாமியா விட்டு முரட்டு சிலை அழகா என்று மறைந்திருந்து அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது அறியாதவன் என்று நினைக்கின்றது அரண்மனை வாசல் திறக்கின்றது அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது சென்று வா சென்று வா மகனே சென்று வா வென்று வா உலகை வென்று வா. அந்த எண்ண ஓட்டத்தை மிகச்சரியாக புரிந்து கொள்வீர்கள் அல்லவா? அறிந்தது அறியாது மிகச்சிறப்பு. பண்டாரை வரவேற்பதும் பண்டாரை வரவேற்பதும் தமிழுடைய மாண்பு. அந்த அடிப்படையில் பண்டாரை வரவேற்கக்கூடிய மாண்பை தாங்கள் அறிந்து கொண்டு தங்களுக்கான முறையோடு இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும் என்கிற முறையோடு தாங்கள் வரவேற்க வேண்டும். காரணம் என்ன? கூட தன்னை விட்டு வார்த்தை எவன் ஒரு அறியாதவனாக இந்த உலகத்தில் இருக்கிறானோ அவனுக்கான தன்மையை வந்து நாம் யார் எதற்காக இந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய எவனோ அவனை ஆக சிறந்த அறிவாளியாக இந்த உலகத்திலே மாற்றக்கூடிய அப்படி கத்தனாச்சும் படுத்துங்கிற ஆளு எந்திரிக்கு மேல வாங்குறேன் வாய்ப்பே இல்லை. நானும் அப்படித்தான் ஒருத்தர் முகத்தான் பார்த்துட்டே பண்ணேன். இல்ல அது நேத்து நாடகம் இன்னைக்கு நாடகம் இவ்வளவு நேரம் விழித்திருப்பதே பெரிய விஷயம் இல்லையா? ஆமா ஆமா மகிழ்ச்சி. இந்த மாதிரி பெங்களூரு டிவிக்கு சார்பாக நாரதராஜன் நடிக்கும் ஜெயமாதவனுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். பெங்களூரு சார்ந்த டிவிக்கு அன்பு சகோதரர்கள் சார்பாக ரூபாய் 500. பா வாங்க கூட சேர்ந்து மகிழ்ச்சியா இருங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்த சிறந்தாழ்ந்த நன்றி. எனக்காக மட்டுமே வழங்கிய அன்பு நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எனக்காக உங்களுக்குமா காமுகா கட்சி சார்பாக 1000 ரூபாய். 1000 ரூபாயா? எங்க காணா? காமுகா என்ன கட்சி? என்ன காதல் முன்னேற்ற கழகம். முன்னேறிச்சா? நீ எங்கிட்ட ஏறுறது? சரி சரி வாய்ப்பு இருக்கு. இன்னும் உங்களுக்கு மேலும் கட்டி ஏறிக்கொண்டு காத்திருக்கிறது. தாங்கள் யார் என்று அறிந்து கொள்ளலாமா? தாங்கள் யார் என்று எம்மிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எம்மிடத்தில் உமக்கு வேலை, எம்மிடத்தில் உமக்கு வேலை, எம்மிடத்தில் உமக்கு 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 என்ன வேலை? எடா யாடா எவ்வளவு சவடாடி எவ்வளவு திமிரு உனக்கு? சட்டை உனக்கு சரி பாடிக்கோங்க. என்ன சோப் போடுது? என்ன ரவுடி மாதிரி ஆகுற? என்ன என் கோபத்திற்கு ஆளாகாதே. என்ன சபிச்சிருவேன். நீ சமைச்சா நான் சாப்பிட்டு போறேன். ஆளாளுக்கு சமைக்கல இருக்கிய சபித்து விடுவேன், சபித்து விடுவேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ரிஷி நானு. மகரிஷி, பிரம்மரிஷி, ராஜரிஷி, தேவரிஷி. பாருங்க பச்சை அரிசி, புழுங்கரிசி, இல்ல எல்லா அரிசியும் பார்த்து வந்து வைக்கிறாங்க. ரேஷன் கடையில வேலை ஆகுற பச்சரிசி புழுங்கரிசின்னு அவ்வளவு பெரிய மகா முனிவரப்பானா? என்ன முனிவர்? அவ்வளவு கோபம் என் மேல உனக்கு. ஆனா அதை விட ஓ மேல எனக்கு கோபம் அதிகம். ஏன் தெரியுமா? பல சில முனிவர்ல பாத்துட்டு வந்தவங்க 10 பொம்பளை விட்டா சாமியார் செவனையில கிடக்க போறாங்க. இரியா வந்தையிலையா நீ? உன் செயல்பாடு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பண்ண பாத்திய விஷயம் என்ன விஷயம்? என்ன கோபத்துக்கு உச்சத்தை கொண்டு போயிட்ட. என்ன விஷயம்? வந்தையில சிறப்பா பாடுன. நேரத்தை ரொம்ப இழுத்தடிக்காம சந்திக்கிற நேரம் வந்துச்சுன்னு பட்டுன்னு அழைச்சேன். நான் அதையெல்லாம் நான் மனசார பாராட்டுறேன். ஆனா நான் வந்துட்டல்ல வந்தல்ல என்னை நீ பார்த்தீங்கள என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா கேக்குறேன். சண்டை விட்டு கோபத்தை நமக்குள்ள இருக்க வன்மம், விரோதம், குரோதம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். உங்க கட்சி விட்டுருவோம், உங்க கட்சி விட்டுருவோம், எங்க கட்சி விட்டுருவோம். ஆனால் நியாயத்தின் பக்கம் நிக்கணும். வந்தீங்க, பாடுனீங்க, பேசுனீங்க, எல்லாம் சரித்தேன். ஆனா என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? இங்க போற போங்கன்னா இங்கிட்டு போயா. பொறுமையாக கேளுங்கள், அறிவை சிந்தனைக்கு உட்படுத்துங்கள். என்னை பார்த்தீர்கள் அல்லவா, என்னை சந்தித்தீர்கள் அல்லவா, என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்படி போங்க. அப்படி டேய் பெரிய மான்குட்டி துள்ளிதான் போவாரு. போங்கன்னா இங்க நின்று யோசியா என்ன செய்திருக்க வேண்டும்? நானே சொல்லவா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விரும்பாமல் செய்யணும். செஞ்சியா? செஞ்சியாடி?
இவ்வளவு நேரம் முடியாம கிடந்த போனா போயிட்டு போய் எனக்கு வச்சிருந்த செட்டு மாத்திரையை உனக்கு கொடுத்து நன்றி. இவ்வளவு நேரம் நான் உனக்கு இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் அன்பளிப்பு ஒரு கூட முழுனத ஒரே மாத்திரை நிப்பாட்டி கொடுத்துட்டீங்க. நானு உங்க மேல நன்றி கடன் இருக்கு. நீ இது பண்ற நன்றி கடன் அது. ஏன் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? நீ என்னையா சொன்ன? என்ன சொன்னேன்? மண்டிட்டு உடனே விழுந்து. ஏய் சண்டால பாவி, நான் அப்படியா சொன்னேன்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்ன அர்த்தம்? என்ன பாதம் பண்ணிதன்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? விருந்தும். ஏய் விருந்தோம்பல். விருந்து ஓம்பல். ஆமாப்பா, விருந்தோம்பல் என்ன? மா வாழை பலா முக்கணியோடு என்னை தாங்கள் உபசரித்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படியா? இதைத்தான் சொன்னார்கள். ஒப்பனை மனது உபசரித்து பேசி ஒப்பிலா குள் மாத்தாலு உண்மதே அமிர்தமாகும் முப்பணமலும் ஆனந்தம் முகங்கடி திருவாராயின் கப்பிய பசியோடு கடுமசி ஆகும் தானே. பாலின் தலையில் பாவம் பொறுப்பை நடந்த குலோ சேர்த்து பக்கரி தூமணி சங்க தமிழ் மூட்டு தானே. என்ன என்ன நீ என்ன என்ன போய் மருங்காபுரி என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னை நீ எப்படி வரவேற்றிருக்கிறங்கிற எடுத்துக்காட்டாகத்தான் நான் இந்த கவியை பாடினேன். அதே மாதிரி தான் அவை பிராட்டி விநாயகர் பெருமாள். அதெல்லாம் நீ பாடக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. நீ கோமாளி, நீ என்ன எனக்கு சரிசமா பாடுற? நல்லா பம்ப படம் எடுத்து ஆடுது நாக்கெல்லாம் வச்சு நீ ஆட நினைக்கலாமா? எல்லாம் கரிச்சேன் காவலி தூக்க விட மாட்டேன் பாத்துக்கோ. அது மாதிரி நீ செய்யற செயலும் இருக்கு. நான் பாடுற நீ பாடிருவியா? 100 பாடுவேன், 101 300 பாடுவேன், 500 பாடுறேன், 1000 பாடுறேன், 1000 பாடுறேன், 501 2000 பாடுறேன், 501 5000 பாடுறேன், 501. டேய் என்ன 501ல நிக்கிற? அதுக்கு மேல எவனும் மொய்யல் இல்லை. கல்யாணத்துல கடைசி மொய் 501 மொய் இல்லையா? என்ன தாய் மாம மொய்? நான் 1000 போட்டேன் புலந்திரி ஒன்னைய 501 கடைசி மொய்யா? வா நான் பாடுறேன்னா என்னுடைய கதாபாத்திரம் அப்படி இருக்கிறது. உன் கதாபாத்திரம் என் கதாபாத்திரம் என்ன? என் பாத்திரம் வெயிட்டா இருக்கு. இப்ப பாத்துருமா? அடிச்சு பாத்துக்கிறோமா? வாயா பல்லாண்ட பல்லாண்ட பல்லா இரத்தாண்டு மல்லாண்ட மணிவண்ணா உள் சேவடி செய்வதற்கு காப்பு பேச குண்டுக்குள்ள கொள்ளவரனே வெள்ளிமூக்குடை விநாயகேஸ்வரன் மன்றக்கம் பேச அருகன் இணைந்த மானை ஓதரி செருவிலை சென்னிட சேனை சமதரி மறுபடி வெஞ்சர மானை படதரி திருவினை தந்திர திருவிசனை பேச நான் நிதிர்பட வேலை போதுறேன் ஞானமுதரன் வினவனை நிதிர்பட சொல்லி வச்சிருக்கான் பேச டிக்கெட் சக்கர சமோவைந்துள்ளாள் சக்கர சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி டிக்கெட் சக்கரன் மேய்ப்பதம் போட்டுவோம் பேச உள்ள மேமகையில் ஊழ்மையால இந்த எழுத்தல் உங்க ஜீவனை சிவலிங்கம் இருக்கான் பேசு பட்டு பட்டு நடிக்கிற நிப்பாட்டாதே நீ எனக்கு டைம் ஆச்சு வேலை இருக்கு காவல் காக்கணும் ஒரு கோமாளிக்குள்ள இவ்வளவு அறிவா விட மாட்டேன் உன்னைய உலகளா மணந்து ஓதர் கரியவன் நிலவலாவி நீர்வழி வேடிகள் அடகில் சோதிய நம்பள தாடுவாள் மணர சிலம்படி வாத்தியவங்க பேசு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாடிய பிரகடன கண்ணல் கலைஞன் வள்ளல் பெருமான் சொல்லிக்கல பாதியா வந்திருக்கு வரும் பேசாம அம்மன நாதிவரான் அடிவருக்கு பாதியாப்பா வந்திருக்கு எனக்கே பாதிதான் வந்துச்சு பெங்களூர்ல இருந்து என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இன்னும் வரல ஒரு மேங்கா ஜூஸ் தானே ஒரு டப்பால் கொடுத்தா குடிக்க தைரியமா பாட வேண்டியதானே அது அரை மேங்கா ஜூஸ் நீ மஞ்சள் கலர்ல போட்டுச்சப்பா அட போயா நீ பேசியா வைத்தறிச்சல கலப்ப நமசி வாய் வாழ்க நானந்தால் வாழ்க இமைப்படுது மின்னஞ்சல் நீங்க தால் வாழ்க கோகடி ஆண்ட குருமில் தால் வாழ்க நான் பேசு கேக்க கேள்வி கேக்க நோக்க நோக்க நோடில பக்க பக்க மாட தக்க தக்க தக தடவன் இருக்க பேசு நீமன நீதி மாணவள் நீலமதில் அரகத்தம் தம் திருக்கமல வாதம் வந்தன் கல்வி பட்டதா உள்ள நடுக்கின்றதை பேசு தத்தி தாது தூது தத்தி 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 தத்தில போட்டு துருத்தி சும்மா பேசியா தருத்தி துருத்தியா இருக்கே அந்த அது துருத்தி இல்லப்பா துதுத்தி ஐயோ ஏதோ ஒரு துருத்தி பேசியா நீ ஏதோ ஒரு உன் பேச்சுவார்த்தை சரியில்லைப்பா முதல்ல உயர முடியவன் யாவன் மயர் வர்ற மதியில் அமரில் அதிபதி யாரவன் துக்கிற சொல்றதை தொழுதல் அவனை பேசு முத்திர பத்திர அத்திக்கிற சத்திச்சர முத்துக்குற முத்துக்குற என்ன ஓதும் அத்திக்கிற சத்திச்சர முத்துக்குற முத்துக்குற பெருமாளை 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 இருக்க பேசு மொத்தம் 8 சீர் பேசியா சீர் கம்மியா இருக்கே எனக்கே சீர் கம்மியா தான் கொடுத்தாங்க சீர் கொடுத்திருக்காங்க அந்த சீர் இல்லப்பா மொத்தம் இந்த திருப்புகளிலே எனக்கு வந்த சீர் திருப்புகள் சீர்ல எனக்கு வரல பேசு பாலில் கிடது பன்றி மேது ஆடை தீன்றதும் ஒரு பொருளை மெய்ப்பொருளை அப்பால் யான் அறிந்தவாறு கர 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 கோபலோலி கோபலன் போற பண்ணிய மாற மாமியார் ஏறவே ஒகர கட்டை பாரு ஒகர கட்டை எங்கடா மாமியார் ஏறவே நீங்க வருதால தெரியாம மாமியாரே இங்க வருது வேமா பேசினால ஏறிட்டேன் அது மாமியார் ஏறவே இல்ல மாற மரங்கள் ஏறி வீசி ராம நாமமே கலக்கல போடு கலக்கல சேவி தேட்டுக்க பேசு ஏய் கவி தெரிஞ்சா பாடு யோ உனக்கு தெரியாம இருக்கு நீங்க கவியா பாரு முகர கடையில பாரு அது அப்படியே வரும் விக்காவு போய் எக்காட போய் தொக்காட சொல்ல நான் சொன்னே சொல்லாத வேற நீ ஒழுங்கா சொல்லல உனக்கு சொல்ல தெரியல எனக்கு நீ பாடு காக்கை காக்கா கூகை காக்கா காக்கை கோகு கூகு காக்கை குக்கா காஹா
சசி நோக்க சரவண சித்திரங்க சிங்கர் விழா கட 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 கடவுள கடைக்கா சாமியா நீ என்ன பெரிய புடுக்கா பேசியா மண்டே புணந்திரே முணந்து மரியாதை பேசிக்க முதல்ல பேசியா நீ கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க பேசியா உன்னை விடவே மாட்டேன் வாடி வருதனி மனதா பொருந்தி கூடினே கூட இறைவதமோடு அவரதனும் கலவியகதி ஓடினே நான் பேசு திருக்குறள் வர்றது ஒரு துப்பாக்கி தான் இல்ல ஒரு கொஞ்சம் துப்பாக்கி வளர்ந்துருச்சு நின்று போச்சு அப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்ல ஜீவ சமாதி அடைஞ்சது அதோட நீ நிப்பாட்டிக்க பத்திரத புத்திரனி மித்திரனி சத்திரி பத்தினி கால் வாங்கிட்டு என்ன விடவே மாட்டேன் எப்ப இருந்தாலும் என்ன சண்டைக்கு வந்தாலும் அன்பு சகோதரர் சிறுமலை கொண்டு சார்ந்து அருமையன்னார் சுரேந்திரன் அருமையர் சார்பாக எனக்காக மட்டும் ரூபாய் தப்பிச்சுட்டாரே சரி ஊர்ல விழுமா இளவு தப்புக்கு பிடிக்குமா கேட்கிற மாதிரி ஆக்ரோசப்பட்டுட்டு அருமையனார் சுரேந்திர அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளது வணக்கம் பொன்னி மணிக்கு சிலமுடி புலம்ப சின்ன மன்ற கொண்டு செல்ல செய்தி சொல்ல அண்ணமன வல்லமன வாமனோர் பேச அப்புறம் மேப்பை காண்பது அறிவில் இருக்கான் பேசு அவத்துக்குதா பிள்ளை ரமசுக்குதோ அன்னம் தாகத்தை தர தண்ணீர் தருத்திரப்படி அம்மண்டீர் கோபத்திற்க வேந்தர் குருபுள்ள சீடனா பேசு கற்க கசல கெட்டவைக்கு ஆண்டு மிட்டும்பை இல்லைன்னு இருக்கான் அது வேற குரல் இது வேற குரல் ரெண்டு குரல் சொல்றேன் பெரிய ஒரு குரல் ரெண்டு குரல் ஒண்ணா ஜாயிண்ட் அடிக்கிறான் பாரு அவன் தான் பெரிய ஜாயிண்ட் அடிக்கிறியா கூடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க அப்படி நான் பேசு ஒழுக்கம் விழுப்பத்தர ஒழுக்கம் உயிரை முடிச்சு ஓப பண்ண இருக்கான் பேசு இதுல புடிச்சுக்கிட்டு வார்த்தை வருதா அவர் எழுத மறட்டார் நீ பேசு நிலைகள் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையின் மான பெரிது நான் பேசு அருது மானியராய் சாப்பிடுவது மானியராய் பிறப்பதறிது ஏய் தப்பா பாடுற மானியராய் சாப்பிடுறது இங்க போட்டுருக்கு தப்பா சாப்பிட்ட நீ பேச முடியா தப்பா பாரு அருது மானியராய் சாப்பிடுவது அந்த சரக்கு கேட்டால் எம்ஜி வாங்கி சாப்பிடுவது அதை விட அருதுன்னு இருக்காங்க ஏய் இந்த பேர்லாம் இந்த கவியில இல்லையேப்பா அவர் எழுத மறட்டாங்க நான் எழுதிக்கிட்டேப்பா உடுக்கை இழந்தவன் கைவோடு அங்கே இடுக்கன் கலவன் நட்பு இந்த பல பேருக்கு தன்மனை சான்றோடு நினைக்கிற தாயின்னு சொல்லியிருக்காங்க முகரங்க நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகடங்க நட்பதே நட்பு நன்றி வாங்கி சாப்பிடுவது அன்னைக்கு நன்று நண்டு வாங்கி சாப்பிடுறா நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நீ வேற சொல்லியா ஏன் குரலே சொல்லாதயா தொற்று மன்னர்கேணி மாந்தருக்கு கச்சனத்துவம் அறிவினா அதே மாதிரி கூடுதல் காமத்திற்கு அதற்கு கூடி பெருமை கூடி முயங்க பெரியும் பேசியா உழுது வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது பிடிச்சவர் பேசு கொடுத்தா யாருக்கா கொடுத்தா உனக்கு கொடுத்தா இந்த ஊருக்கெல்லாம் கொடுத்தா பேசு இது திருக்குறள் இல்ல இது சினிமா பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் மரியாதை கவிய பாடல் திருக்குறள் பாடு புலந்துருவேன் நீ பேசியா தெரியாத அவளுக்கு காண மில்லி நம்பில் வேலப்படத்தை வேணதை இடிந்து நான் பேசு தாய் சிறந்த கோயில் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் ஒரே பெருமை இது சினிமா பாட்டு தான் தாயில் சிறந்த கோவில் கவி எங்க கவியாத்தா இருந்த சினிமா பாட்டு அப்புறம் தான் போட்டாங்க பொய்வன் மனத்தை உடலில் செலவித்து மெய்வன் நினைத்தவருக்கு மெய்வென்ற வித்தகனை நான் பேசு அதே மாதிரி எம்பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா இருண்டு அழகு சின்னிட்டு வடையப்பா இருக்காங்க இதுவும் சினிமா பாட்டு தான் எம்பேரு படையப்பா இளவட்ட நீ பேசியா கவி எங்க வரும் பேசு மூப்பில கோரி வாழ்க்கை மூலையில் அரச வீரர் காப்பில விளைவு போவி கரையில திருந்தவரி கோப்பில கொண்ட கொள்ளூர் குருவில கொண்டு ஞானம் நான் பேசு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் காட்டுக்குள்ள தூங்க போச்சு விளக்கமா இருப்பிச்சோங்க இது எனக்கு தெரியா நினைச்சியா எனக்கு 1 வயசுல பிள்ளை இருக்கு புலந்தெரியும் மரியாதை கவி எங்கோ கவியை பாடு எனக்கு இது தெரியும் கரடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறோமா அதுவா கவி எங்கயா கருப்பக்க முட்டை கண்டு ரிட்டே இருக்கும் விருப்ப சம்மதம் இல்ல மையன் உருப்பட்ட ஊட்டி வளர்க்கோடு வேகட பண்ணா கேள் வாட்டமடக்க மகள் நான் பேசு ஐயோ ஆனந்தமே ஐயோ உன்னை சந்தி விட்டமல் இந்த நிலையில் என்ன நடுவடியில் செவனில் செத்து விட்டாரோ பால முட்டை பேந்து பாரு நெஞ்சமே அஞ்சாதிரி நான் பேசு 1 2 2 4 6 6 8 8 10 ஓவாய பொத்துன்னு இருக்காங்க ஓவாய பொத்துவா கவி எங்க வறுமையா பேசு பெரிய பேர்க்கடு புரு கொள்ளுவ கோங்கொள்ளும் குயிலுவ குள்பரிசு திருவரங்க மினுதி என் திருமால் சேர்விடம் என்ன பேசு ஒருவனுக்கு ஒரு கவி தெரியல என்றால் பக்கத்தில் இப்ப மூடிக்கிட்டு சும்மா இருக்குமாறு ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்து மூடிக்கிட்டு நிக்கிறமா மிரட்டியா விடவே மாட்டே நிம்மல நீதிமானவள் நீதிமன்ற அரங்கத்தாம் தம் திருக்கம் வாதம் வந்து கண்ணில் பட்டது என்ன பேசு கண்ணில் பட்டது என்னவென்ற சுரேந்திரன் கொடுத்த 500 ரூபாய் எனக்கு 250 ரூபாய்க்கு நான் பேசி முடிச்சிட்டேன் அதெல்லாம் முடியாது கோலமா மங்கி மீது குலவிக முருகந்தனை மாலைய தனக்கு மற்றும் யாவருக்கும் மூலமாய் 2 ஒண்ணு உனக்கு இல்ல எனக்கு வாயா முட்டியா அரை கிலோ பச்சை வெங்காயம் இருக்கு வெள்ளை பூண்டு இருக்குன்னா வியாபாரத்துக்கு முறை வெங்காயம் வெள்ளை பூண்டா வெள்ளை பூண்டு ஏன் இங்க வருது அவ வேலை பூண்டை பார்த்துட்டு போயா
ஏய் மரியாதை ரொம்ப முக்கியம். வார்த்தை தடிக்குது. கோலமா மங்கி மீது குலவிங்க முருகன் நனை மாலைய தனக்கு மற்றும் யாவருக்கும் மூலமாய் இந்த மூர்த்தி இம்மூர்த்தி நான் பேசு. ஓடா சைக்கிள் உட்கார முடியாது. சரி, பழைய மிக்சி வாங்கிக்கிறேன், பழைய கிரைண்டர் வாங்கிக்கிறேன், பழைய பட்டிச்சலை வாங்கிக்கிறேன், பழைய இது கட்லு வாங்கிக்கிறோம், பழைய நோட்டு புக் வாங்கிக்கிறோம். ஓடாத சைக்கிள் உட்கார சேர்லாம் எங்க கவியில வருது? இரும்பு சாமா வியாபாரத்துக்கு போறேன். இதெல்லாம் கவியில இருக்கு. விடவே மாட்டேன். வாரம் ஒரு வாரம் வரையின் எடுத்து தோலும் காரி மௌலி விட்டு வீரம கடத்தை விட்டு வெறும் கையில் நிலைங்க புக்கான பேசு. ஏன் கத்துறேன்? முடியாது. உங்களுக்கு நட்பு நன்றது. அவன் முகிர் கொடி கீழே சோலை புள்ளி முத்துமணி மணி முத்து மாலை படித்த விளக்கி பூவரக சுவையாக சொல்லத்தான் சுகமாக அப்படி மதிகாலை அதை சொல்லாமல் எனக்கு என்ன வேலை? ஏன்டா இப்ப மாத்திரை கொடுத்தோம்னு இருக்கு உனக்கு? அடுத்தது அடப்படுத்தி விட்டியல்ல. அடப்ப பேசாம படுக்க போட்டுருந்துருக்கணும் சளியோட. இப்ப நீ இத்தனை கவி பேசினியே. ஆமா. நீ பேசின கவி யாருக்காவது தெரியுமானுங்க? என்ன பொசுக்குண்டு பிடிக்கிறது தெரியாதனே. அவர் சுரேந்திரன் கொடுத்த 250 நீயே வச்சுக்க. ஏய் முடியவே முடியாது. நான் பாடினாலும் சமஸ்கிருத கவி. சமைச்சு வைக்கிற கவியா இருந்தா. ஐயோ சமைக்கிறது விடியா? யாருக்காவது தெரியுமானுங்க? ஏன் நீ சொன்னது மட்டும்? எல்லாம் தெரியும். நான் பேசினெல்லாம் தெரிஞ்சா கைதட்டி ரசிச்சாங்க. கைதட்டி பாராட்டியா எழுத அன்புள்ள தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் மனமார்ந்தனே. நெஞ்சடைக்க நான் பாடுனே. நான்லாம் நெஞ்சல அடைக்க மாட்டேன். வேற நீங்க நான் யாரும் உங்களுக்கு தெரியல. தெரிய வைக்கிறேன். என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அறிவிட்டானே அந்த எந்திரிச்சு நிக்கிறது இல்லையா? என் மீது உள்ள மரியாதையின் காரணமாக படைப்பு கடவுள் விஷ்ணு பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழைக்கும் கடவுள் சிவபெருமான் என்னை பார்த்தாலே நடு 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 நடுங்குவாங்கப்பா. பிரஷர் வந்திருக்கும் போல இருக்காங்க. கையெல்லாம் ஆட்ட கொடுத்துருச்சு. அவ்வளவு பெரிய ஆளியா நானே. பேரு சொல்றேன் கேட்டுக்க. அபிஷேக பரிசுமா அலங்கர பிரியா விஷ்ணு சத்திர பிரியா சூர்யா. நீ சீனி வாங்க போனியா, சக்கரை வாங்க போனியா, அரிசி வாங்க போனியா கேட்கல. அரிசி வாங்க போலப்பா. அபிஷேக பிரியாசி. தங்களுடைய பேர் நாரதர். மேல சொல்லு. நாரதன் ரொம்ப முக்கியம். மேல சொல்ல, இந்த மேல இல்ல. ஓ அடுத்த கட்டமா? நாரதர். ஆமாப்பா. ஓ சொந்தக்காரங்களை பத்தி தான் பார்த்தேன். என்னுடைய உறவினர்களா? என்னுடைய உறவினர்களை பார்க்க வேண்டுமென்றால் நீ சத்தியலோகம் செல்ல வேண்டும், வைகுந்தம் செல்ல வேண்டும், கைலாயம். அங்க இல்ல, தேவோட்ட அவுட்டர்ல இந்த பேக்கரி இருக்குல்ல. ஆமா, ஐயங்கார் பேக்கரி ஒன்னு இருக்கு. அது உன் சொந்தக்காரங்க 3 பேர் இதே மாதிரி தான் வேஷம் போட்டு தேவோட்ட அவுட்டர்னா ராமா ராமா ஆஞ்சநேயன் பிச்சை எடுத்துக்கிட்டாங்க. தர்த்திரியை முடிச்சவனே பிச்சை எடுக்கிறா சொல்றியா? முகர கட்டையை பாரு, முகர கட்டையை. அவங்க எல்லாம் பூலோகத்துல என் வேஷம் போட்டு அவங்க எல்லாம் பூலோகத்துல பிச்சை எடுக்கிறவங்க. நீங்க நான் மேலோகத்துல அங்க எடுக்கிறீங்க. வருமானம் எப்படி? பிச்சை எடுக்கலையா? நான் மேலோகவாசி, அங்கிருந்து கலகம் செய்ய இந்த பூலோகத்தை வந்திருக்கேன்ப்பா. சரி, நாரத மகரிஷி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தியா? நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க. நன்றி. ஆமா, அதை விட நன்றி கடன். ஐயோ இன்னைக்கு போய் நின்று மயக்கம் போட்டு கீழே விழுகத்தான் போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்குள்ள இவ்வளவு ஆரோக்கியத்தை செலுத்தினீங்க பாத்தீங்களா? என்னைக்காவது மறக்க மாட்டேன். முதல்ல அந்த மாத்திரையை பேர் எழுதி கொடுங்க. மாத்திரை விடு, இன்னும் டானிக் கொண்டு வச்சிருக்கேன். அப்படியா? சாப்பிட்டேன்னு வச்சுக்க, விடியறதுக்கு சுறுசுறுப்பாவே இருக்கலாம். ஒரு வாரமே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்து எனக்கு கொடுங்க. நீ ஏன் சிரமப்படுற? ட்ரிபிள் எக்ஸ்னு ஒரு டானிக் ஒன்று இருக்கு. அது இருமல் சளிக்கு உள்ளது. நெஞ்சு சளி. நெஞ்சு சளி ஒரு சைனஸ் ப்ராப்ளம் பால், அதுதான் எனக்கு அதிகமாக. அது சைனீஸாக இருந்தாலும் சரி, அது சைனீஸ் இல்லையா? சரி சரி சரி. எவ்வளோ ட்ரிபிள் எக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லைட்டாக சுடுதண்ணி ஒத்துக்கிறாது உங்களுக்கு. இல்லை ஒரு இந்த பெப்பர் இருக்குல்ல, பெப்பரை கொஞ்சம் அதில் மிளகுத்தூள். மிளகுத்தூள் போட்டு ஒரே கல்ப்பு அடிச்சிட்டோம்னு வச்சுக்க, இருமல் சளி நெஞ்சு சளி எல்லா சளியும் சரியாயிடும். ஏய் எதை சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரியலையே. இருமல் டானிக் உண்மையில எனக்கு தெரியாது அதை பற்றி. நீ சீரியஸை சொல்கிறத பார்த்து நான் வேறு ஏமாந்து அதை போய் வாங்கி இங்கே பாரு. நீ எவ்வளோ செலவழிச்சாலும் சரி, அதோட 1848ன்னு ஒன்று இருக்குது. இப்படி ஒரு டானிக் இல்லை, எல்லாமே ஆங்கில பேர்லானே இருக்கும். நீ எந்த எந்த மெடிக்கலுக்கு போன? சாமி மெடிக்கல்னு காரைக்குடியில் இருக்குல்ல. சாமிகிட்டே போகாத. வேற எங்கே போகிறது? எதுவுமே வேணாங்கிறத அந்த காலத்தில் சாமியாரை போனேன். இப்போ எல்லாம் இல்லை. உண்மையிலே அங்கே பெரிய மருந்தகம் இருக்குப்பா காரைக்குடியில். எல்லாம் வேணுங்கிறதே சாமியாக இருக்காங்க. இப்போ நம்ம நீங்கள் நாரத மகரிஷி நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுகிறீங்க. உங்களை பற்றி நல்லா தெளிவான கருத்துக்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி. இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த பொம்பளைக்கு தொடரும் உண்மையா? ஏய் இவ்வளோ பெரிய மேடல் இப்படி சொன்னால் யாராச்சும் ஒரு ஆள் ஜெயமாதவன் அப்படிப்பட்ட ஆளுன்னு நினச்சா என்னையா செய்யறது? அப்படிலாம் சொல்லாதீங்க. எது கதையில் இருக்கிறதோ அதை மட்டும் பேசுங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சாவித்திரி. சாவித்திரியை சொல்றியா? நான் தான் போனேன். ஒத்துக்குச்சு. நான் போய் ஒத்துக்காம இருக்குமா? நான் 2 முட்டையை கேட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீ ஏன் கேட்ட? சாவித்திரி தானே. சாவித்திரி தானப்பா. அவங்க வீட்டில் ஆள் இருந்தாங்க. நான் போகும்போது யாருமே இல்லையே. நான் 4 பேர் இருந்தாங்க. செவரு தாண்டி வர முடியல, பேண்டை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. யார சொல்ற நீ? சாவித்திரி. சாவித்திரியப்பா
வயது என்னதுல அங்கேதான் மகிமை அதிகமாக இருக்கிறது. நல்லா முரட்டு போய் சாண்டியா. ஆமா சாவித்திரி தானே. சாவித்திரி தான். ஒன்றும் பயப்படல அந்த அம்மா. ஏன்பா பையன் நான் வந்தவனே மிக மகிழ்ச்சி விட்டாள். யாரிடத்தும் கிடைக்காத பெருமை உங்கள்கிட்ட நாம கிடைச்சதுன்னு என்னை பாராட்டினாள். அப்புறம் இருக்காதா அவ்வளவு பெருசா இருக்கீங்க? புரியல. சாவித்திரி தானே. சாவித்திரி தான். எந்த சாவித்திரி சொல்றீங்க? எந்த சாவித்திரியா? இறந்து போன கணவன் உயிரை யமலோகம் சென்று விட்டு வந்தாலே சத்தியவான் மனைவி சாவித்திரி. அவள் பெருமையை இந்த உலகத்தை உணர்த்துவதற்காக. அது ஐயோ அந்த அம்மா இல்லையா? ஐயோவா வேற நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி. அங்க எதுக்கு போன? நாட்டாக்கிறேன். ஏய் சத்தியவான் மனைவி சாவித்திரியப்பா. எப்பா நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி சொன்னேன். அந்த அம்மா கல்யாணம் உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் இப்பிறவியில இல்ல முற்பிறவியில ஆனது 52 மனைவிகள். உனக்கெல்லாம் எயிட்ஸ் இல்ல அப்படின்னா 52 கொண்டாடி ஏற்றிங்க. ஆமா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் 52 வீட்டுக்கு போவேன். மாத்திரை போட்டுக்குவேன். நீ தானே கொடுத்த? 60 பிள்ளைகள். ஓட்டுக்கு 1000 ரூபாய் வசூல் பண்ணி. நீ மந்தல இருந்து நீ வம்பளுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க. சரி விடுங்க. இப்போ இந்த பிறவில ஆசை இல்ல. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆசை கிடையாது. சுத்தமாவே இல்ல. மண்ணாசை இல்ல. ஏன் மகாபாரத கதையிலே துரியோதனன் வாழ்ந்தான். எதற்காக? தர்மன் பீமன் அர்ஜுன் நகுலன் சகதேவன் சொல்லக்கூடிய அந்த 50 நாடகத்தை கண்டு அப்புறம் ஏன் பேசாம கொஞ்சம் இல்ல இல்லன்னு சொல்லணுமா இல்லையா? இல்ல சுத்தமாவே பொம்பளை ஆசை இல்ல பெண்ணாசை இல்ல. ஏன் ராமாயணத்திலே ராவணன் அழிந்தான். எதற்கும் ஏயா இல்லன்னு மட்டும் சொல்லியா? கருணு வேற பூஜை அட என்னுடைய விவரத்தை காட்ட வேணாமா? இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த ஒரு 5 மாத்திரை வச்சிருந்தீங்கல்ல. இன்னொன்னு வச்சிருக்கேன். நீ மெடிக்கல் ஷாப்பே வச்சிருப்ப போல. 50 மாத்திரை வச்சிருக்கேன். நிக்க எனக்கு அதுதான் வேணும். நிக்கிற மாத்திரையா? ஆமாயா மூக்கொழுகுதியா நிக்கணும்ல. நீனாச்சும் நிக்கிற மாத்திரை என்ன? தூக்கமே வரல. சத்தியமா இது நடந்தது. பஸ் ஸ்டாண்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தவிர விநாயகா மெடிக்கல் இருக்குல்ல. சரி போய் 10-11 மணி இருக்கு. சுத்தமாக தூக்கம் இல்லை. அவன்கிட்ட போய் தூக்க மாத்திரை விட்றா அப்படின்னு கொடுத்துருப்பாப்ல. கொடுத்தேன். அப்புறம் என்ன ஒரு சிவப்பு கலரில் ஹார்டின் மாத்திரை மாதிரி ஒன்று கொடுத்து அதோட ஒரு ரிவிட்டால் ஒன்று. தூக்க மாத்திரை வெள்ளை நேரத்தில் இருந்தால் பார்த்துருக்கேன். அதுவும் கொடுத்தேன். சரி ரெண்டையும் போட்டு படு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு. வந்துச்சா வரலையா? தூக்கம் வந்துச்சா வரலையா? தூக்கிட்டு தான் இருந்துச்சு. புரியல. தூங்கி மொத்தமா தூங்கி நாடத்துக்கு போலையா? நீ வேண்டே போட முடியல. ஏன் வேட்டி கட்டிட்டு வர வேண்டியதானையா? அதைத்தான் கட்டிட்டு என்ட்ரன்ஸ் போனேன். அப்புறம் என்ன? தூக்க மாத்திரை கொடு தூக்க மாத்திரை விடணுன்னு மொத்தமா தூக்கி வச்சாரா? அவன் தூக்குறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டேன். முகரக்கட்டை பாரு முகரக்கட்டை. சி அப்படியா? யார் யார் இருக்கா உள்ள? இப்போ உங்களுக்கு ஆசை? ஏய் நான் இந்த பிறவியிலே ஆசையை வெறுத்தவனப்பா. என்னை சந்தேகப்படாத. இப்பிறவியிலே எந்த ஆசையும் கிடையாது. ரொம்ப ஆசை இல்லை கிடையாது. இந்த கட்டி ஆசை என்ன பண்றீங்க? அடித்துக் கொள்வதற்காகத்தான். அப்படி அடிச்சுக்க சாமி. அப்பதான் லேடிஸ் பிரச்சனை வராது. நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். எந்த கையில் அடிப்பேன்? 2 கையில அடிப்பேன். பார்க்கல நீங்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. சோறு திங்கிற கையில் அடிக்கிறீங்க சங்கடமா இருக்காது? இதெல்லாம் இப்போ புண்ணியம் அடங்கி இருக்கிறது. உங்க ஜவுரியும் உங்க கட்டி அடிச்சுக்கங்க சாமி. ஆமா கட்டி வச்சு அடிக்கிறீங்க புலங்கட புண்ணா என்ன போயிடாதா? ரத்தம் வந்தாலும் விட மாட்டேன். அப்படி அடி நொறுக்கி இல்லை சாமி. இவ்வளவு வானத்திலிருந்து நான் பறந்து வந்தேன் அல்லவா? அப்போ அடிச்சுக்கிட்டு தான் வருவேன். அதான மழை பெஞ்சிருக்கு. மழையா? காரைக்குடிலாம். ஆமா அப்ப பெஞ்சு. நீங்க அடிச்சு அடிதான். ஆமாப்பா. சரி சாமி உங்க ஜவுரியும் உங்க கட்டி அடி. இப்போ இந்த பிறவியிலே ஆசை கிடையாது. வெறுப்பு உண்டாயிருச்சு. வார்த்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. வெறுப்பு உண்டாகி விட்டதா சுவாமி என்று கேட்க வேண்டுமாப்பா? ஏன் இப்படி கடுப்பு உண்டாகியே பேசுறீங்க? திரும்பவும் சொல்றேன். ஏன் உங்களுக்கு கடுப்பு உண்டானது என்று கேட்க வேண்டும். உங்களுக்கு அந்த நினைப்பு உண்டாகவில்லை. நினைப்பு உண்டாகவில்லை. மற்ற மகிழ்ச்சி. ஒருவர் உள்ளே இருக்கிறார். யார் அந்த 2 பேரு? ஒன்று அந்த வெள்ளி நோனி ஆளுக்கு இல்லை. யாரை நான் சந்திக்க வேண்டும் முதலில்? நீங்க யாரை வேணாலும் சந்திக்க சாமி. யாரை அழைச்சு வர்ற? யார அழைத்து வா. அந்த பெண்மணிக்கு ஆசி வழங்கி விட்டு உன் தங்கைக்கு பிறகாக ஆசி வழங்குகிறேன். நாராயணா போங்க சாமி. ஆட்டோவுக்கு ஆயுத பூஜை போட்ட மாதிரி மாலையெல்லாம் போட்டிருக்காரு. ஒரு ஜீவன் தான் உன் பாடல். அந்த பாட்டா? புராணம் படிச்சிருந்தல்ல அந்த இது சொன்னீங்க. ஒரு ஜீவன்
அழைத்தது. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழவேனா, துளி கண்ணீர் விழவேனா. உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. என்பதில்லை ஆகாயம் என்றாய் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், நம் வாழ்வில் சிறந்த நாள். மனமாலை தோடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. காமங்கள் ஒன்றே என் காதல் அல்ல, கண்டீனே உன்னை தாயாக. மலைமேகம் பொழியுமா, உயிர் தந்து விலகுமா. இனிமேலும் என்ன சந்தேகமா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், துளி கண்ணீர் விழ வேண்டாம். உன்னையே என்னையே வாழ்கிறேன், உன்னையே என்னையே வாழ்கிறேன். ரொம்ப நடிச்சிட்டீங்க. படம் பார்க்காத ஆளுக்குள்ள சரியா இருக்குல்ல. அந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் பாட்டுல அது. ஐயோ நான் எம்ஜிஆர் பாட்டு. என்னடா பேசையில சந்திரபாபு மாதிரி பேசுற, ஆடையில எம்ஜிஆர் மாதிரி மாறிக்க வேண்டியதே. எதுக்காக அப்படிங்க? நாரத மகாமணி கடி. ஏய் மண்டையை கொண்டு எங்கே அமுக்குற? அந்த பிள்ளைக்கு மூடு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு தலிக்கு விழலாமா. அப்படியே 33ஆம் நம்பர் ரூமுக்கு கூட்டிட்டு போயிரு. வாயாங்க. நான் முற்றும் துறந்தவன் அல்லவா, அதனால திறந்துக்கிட்டு உள்ள வர. ஏய் மண்ணாசை பெண்ணாசை அறவே வெறுத்தவன்யா நீ. வாமா வாழ்க பல்லாண்டமா. நீ 16 பெத்து பால்வாடி வச்சு நடத்து உருண்டோட சாமி வருவாரு. கர்த்திரியும் முடிச்ச மாதிரியே பேசாதையா. 16 செல்வமும் நீ வாழ்நாள் முழுக்க செல்வத்தோடு வாழ வேண்டும். ஐயோ செல்வம் பொட்டாட்டி காதுல கட்ட விளக்கமா தெரிந்து அடிச்சு போடும். செல்வம்னா செல்வம்ன்ற பேருக்கார் இல்லையா, புகழ் புகழோடு வாழ வேண்டும். விஜய் டிவில வேலை ஆக்குறாப்ல நம்ம நண்பர் புகழ். யோ புகழ்னா பெருமையோடு வாழணும். சரி வாழ்க பல்லாண்டமா, சிறப்பா வாழ். அடுத்த கவலை யார் இருக்கா? தங்கை வள்ளி. அழைத்து பாருங்கள். ஆசி வழங்குவோம் நாராயணா. வாமா வா. கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவாம். கை கொட்டை காதல் கடிதம்
ஏனோ விட என்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் நல்வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லும் செய்திகள் நல்வார்த்தை வருமா? கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா? தென்றல் தொட்டதோ மொட்டு வெடித்தாள் கொடிகள் என்ன குத்தம் சொல்லுமா? கொள்ளை துளசி எல்லை கடந்தான் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா? வானுக்கு எல்லை யார் போட்டது? வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது. சாஸ்திரம் தாண்டி தப்பி செல்வது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா? கைக்குட்டை காத கடிதம் எழுதிய உறவா? பூவே பெண் பூவே இதில் இவ்வளவு பரிசா இருக்கு, இதுல இவ்வளவு என்னமா இருக்கு? ஆணின் தவிப்பு அடங்கி விடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து வரும். உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும் எள் உள்ளே ஏதோ உள்தானது, பெள் உள்ளோ என்ற ரெண்டானது. ரெண்டா இது ஒன்றுபட்ட போது கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா? கைகோட்டை காதல் கடிதம் எழுதும் உறவா? நானும் விடவில்லை 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 நீ விட்டா என்ன விடாடி என்ன கேட்டா அப்பா வீரத்தேவா, பாட்டை கெடுக்கிறியா? என்னதான் நீ பாட்டுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்க பாட்டை. என்னதான் இருந்தாலும் தூக்கி வளர்த்த தங்கச்சினாலே நீ கொஞ்சம் கூட பாசம் இல்லாம இருக்க. இதே உன் கூட பிறந்திருந்தா அப்படி நடந்துக்குவியா? கிட்ட போய் 2 வார்த்தை பேசியிருக்கேன் என்னைக்காச்சும்? பேசுங்க. ஏமாப்ல அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன்